Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆச்சியோட பானிபூரி கிட்ட தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இந்த பானிபூரி கிட் வந்து ஃபேமிலி பேக்னு சொல்லிட்டு வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 rupees. இதில் வந்து 50 பூரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சின்னது ஒன்று இருக்குது. அது வந்துட்டு 24 pieces இருக்கும். அதோட ரேட் வந்து 40 rupees. இந்த ஃபேமிலி பேக்கில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா பொட்டேட்டோஸ் வந்து நம்ம பாயில் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஆனியன், பெரிய ஆனியன் வந்து நல்லா சின்னதாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட மேனுவலாக வந்து ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க இந்த பேக்கில். வாங்க இந்த பேக் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பெரிய பேக் வந்துட்டு பூரி இருக்குது உள்ளே. இந்த சின்ன பேக்கில் வந்துட்டு இது சீசனிங் பவுடர். பொட்டேட்டோவை நம்ம பாயில் பண்ணி அதுக்கு மேலே இந்த பவுடர் வந்து நம்ம போடணும். ஸோ அப்போ தான் இந்த பானிபூரியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பேக்கில் வந்துட்டு மின்ட் சட்னி இருக்குது. ஸோ அதை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பேக் வந்துட்டு ஸ்வீட் டேமரனும் டேட்ஸும் கலந்த ஒரு சட்னி. இந்த பேக்கில் வந்து நோ நீட் டு ஆட் வாட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் மின்ட் சட்னியில் பார்த்தீங்கன்னா 250 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பூரியை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து 50 பூரிஸ் கரெக்டாக வச்சுருக்காங்க. நான் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. வாங்க இதை நம்ம வந்து பொரித்து பார்த்துடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் வந்து டெம்ப்ரேச்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரியை போடணும். பூரியை போட்டவுடனே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு அது பொரிஞ்சு வரும். ஸோ பானிபூரியோட அந்த கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து பொரிங்க. பூரி பொரித்து எடுத்தாச்சு. நான் பூரி வந்து ஒரு 25 பூரி தான் எடுத்திருக்கேன். இந்த 25 பூரிக்கு வந்து நான் 3 பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அந்த பொட்டேட்டோவை தோல்லாம் உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த சீசனிங்கான கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பவுட்ரு, அதை வந்து நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட நீங்கள் ஆனியனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆனியனை வந்து நம்ம சாப்பிடும்போது அதை ஆனியன் போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ மின்ட்டு சட்னி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 250 ml வாட்டர் வந்து ஊற்ற சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஒரு பேக் தான் எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ் ஸ்வீட் டேமரின் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா அந்த புளிப்பும் டேட்ஸோட ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பேக்கில் இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப ஹைலைட்டு. இப்போ வாங்க இந்த பானிபூரி ஸ்டஃப்பை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் பானிபூரியை வந்து உடச்சிட்டு உள்ளே வந்து பொட்டேட்டோ அந்த ஸ்மாஷ் பண்ணதை வச்சுட்டேன். கொஞ்சம் மிக்சர் போட்டிருக்கேன். இந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் பானி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சதை வந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சுவையான பானிபூரி வந்து ரெடி. நம்ம வெளியே போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக ஃபைனல் பூரியில் வந்துட்டு அந்த கர்டையும் கொஞ்சம் போட்டு இந்த டேட் சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.